ஸோ ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ. ஸோ தேர்ஃபோர் நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ தேர்ஃபோர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆஸ்பரன்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேப்பா. ஸோ ஆடியோ வீடியோ கிளியராக தானேப்பா இருக்குது. ஸோ வில் செக். ஸோ கிளியர் ஆகிருச்சு இல்லை? ஓகே. ஸோ போகலாம்லப்பா. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிசி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் நிறைய உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் என்னென்ன சப்போர்ட் கொடுக்குறோம் அண்ட் கிளாஸஸோட கண்டென்ட்டோட குவாலிட்டி இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ செக் பண்ணி ஃபர்தராக நீங்கள் ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் கொடுப்போம்ப்பா. ஓகேயா. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆல்ரெடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண ஆஸ்பரன்ஸாக கேளுங்க. ஓகேங்களா. ஸோ அவங்கள கேட்டாலும் அவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரியும்ல. பிகாஸ் எங்கே வந்து எக்ஸாமுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அவங்களையும் நீங்கள் கேட்கலாம். இல்லை நீங்களுமே இந்த மாதிரி செக் பண்ணலாம். இந்த கிளாஸஸை செக் பண்ணிவிட்டு அந்த கிளாஸஸை எடுத்து நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து நான் வந்து செல்ஃபாக படிக்கிற ஆஸ்பரன்ஸ்க்கும் சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் நிறைய டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீயாக இருந்தோம்னா காலே அட்டன் பண்ணி உங்களுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். ஓகே. ஸோ நம்ம கோர்சஸை எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் சின்னதாக ஒரு இன்ட்ரோ. ஸோ தேர்ஃபோர் நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போயிடலாம். குட் ஈவினிங் சுஜி. ஸோ நம்ம கோர்ஸ் வந்து டெய்லி லைவ் கிளாஸஸாக பிளான் பண்ணியிருக்கோம். ஆஸ் பர் த அப்டேட்டட் சிலபஸ் படி உங்களுக்கு வந்து அந்த சிலபஸில் என்னென்ன கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்க முடியும் அப்படின்றத உங்களுக்கு A to Z உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும். அதை தவிர்த்து உங்களோட டவுட்ஸை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். அதில் நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நம்ம வந்து பர்சனலாக வந்து நீங்கள் எனக்கு கேட்டிங்கனாலும் நாம் உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் டெக்னிக்கலாக ஒரு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களோட டவுட் சால்விங்க்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஜஸ்ட் அது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்போம். ஸோ ஒருவேளை உங்களால் பார்க்க முடியலன்னா கிளாஸஸ் வந்து ரெக்கார்டடாகவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட கிளாஸஸ் வந்து ப்ரீ ஷெட்யூல்டு மேனரில் போயிட்டுருக்கும். அண்ட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா 2 years வரைக்கும் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். PDF மெட்டீரியல்ஸ் எல்லா திங்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். அண்ட் டெஸ்ட் சீரியஸ் வீக்லி டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஷெட்யூல். ஓகே. ஸோ வித்தவுட் எனி டிலே இப்போ நம்ம வந்து சர்க்கியூட் பிரேக்கர்ஸோட டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஓகே. சரி, நம்ம வந்து சர்க்கியூட் பிரேக்கர் ஏன் பார்க்கணும்? சர்க்கியூட் பிரேக்கர் எதுக்காக? நமக்கு தான் ஒரு வார்த்தை தெரியுமே, ஃபியூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். சார் ஃபியூஸ்ன்ற ஒன்று நமக்கு தெரியும். அப்போ ஃபியூசஸ்லேருந்து நம்ம ஏன் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் போகிறோம்? ஃபஸ்ட்டு ஃபியூஸ்னால் என்ன? ஸோ ஃபியூஸ்னால் நீங்கள் 2 இடத்துல 2 விதமான ஃபியூசஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒன்று என்னோடய கிளாஸ் ஃபியூசஸ். கரெக்டாக. ஸோ நார்மலாக நீங்கள் கிளாஸ் ஃபியூசஸை பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கிளாஸ் ஃபியூசஸ் நம்ம எதுக்காகப்பா யூஸ் பண்ணியிருப்போம்? நம்ம கிளாஸ் ஃபியூஸை எதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம்? சின்னதாக ஒரு இன்வெர்ட்டர்லேயோ வேறு எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் ஃபியூஸ் இருக்கும். அது ஒன்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸ் ஃபியூஸ்ன்றது இது ஒரு கிளாஸாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சின்ன ஃபிலமெண்ட் இருக்கும். கரெக்டாக நீங்கள் பார்த்துருந்தா தெரியும். ஸோ விச் இஸ் அ ஸ்மால் ஃபிலமெண்ட். இந்த மாதிரி ஃபியூசஸ் இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன். கரெக்டாக. இட் கிவ்ஸ் ப்ரொடெக்ஷன் டு த ஷார்ட் சர்க்கியூட். ஓகே. இது ஒரு ப்ரொடெக்ஷன் தான் எனக்கு கொடுக்கும். It gives protection of circuit from short circuit condition. ஸோ என்னோட ஒரு சர்க்கியூட்டோட ஷார்ட் சர்க்கியூட் கண்டிஷன்ஸ்லையும் ஸோ ஓவர்லோடு அதாவது ஓவர்லோட் கண்டிஷன்லையும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ கிளியரா? ஸோ இதுதான் என்னோட ஃபியூஸு. ஓகேயா? அப்போது இந்த ஃபியூஸிலிருந்து நம்ம எதுக்காக சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் வரணும்? இப்போ காமனாக நம்ம ஃபியூசஸ் யூஸ் பண்ணுறோம். அப்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபியூசஸே யூஸ் பண்ணியிருக்கலாமே.
சி வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்லேயே நீங்கள் ஃபியூசஸ் யூஸ் பண்ணி இருந்திருக்கலாமே, அப்போ ஏன் நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனில் ஃபியூசஸை யூஸ் பண்ணாமல் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் அதோட பிரேக்கிங் ஆர் ரப்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ பிரேக்கிங் ஆர் ரப்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த ஃபியூசஸ் இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் கிளாஸோ அண்ட் தென் இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ஃபிலமெண்ட். ஸோ இந்த ஃபிலமெண்ட்ஸ் எல்லாமே ஹை வோல்டேஜ்க்கு கொடுத்தீங்கன்னா என்னவாயிடும்னா அது வித் ஸ்டாண்ட் பண்ணாது, சேஃப்டி பர்பஸ் கிடையாது. ஓகே, இந்த ஃபியூசஸை நம்மளால ஹை வோல்டேஜில் யூஸ் பண்ணவே முடியாதுப்பா. ஓகே, இது வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ அப்போ லோ வோல்டேஜில் மட்டும்தான் நம்ம ஃபியூசஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபியூசஸ் இட் இஸ் ஒன்லி ஃபார் லோ வோல்டேஜ் ரேஞ்சஸ், லோ வோல்டேஜ் அண்ட் லோ ரப்டிங் கெப்பாசிட்டி தான். ஓகே, ஃபியூசஸை பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் லோ ரப்டிங் கெப்பாசிட்டிஸில் மட்டும்தான் நம்ம ஃபியூசஸை யூஸ் பண்ணுறோம். அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸுக்கு போனீங்கன்னா, ஸோ சர்க்கியூட் பிரேக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 765 kVக்கு கூட சர்க்கியூட் பிரேக்கர் இருக்குது. ஆனால் ஃபியூசஸை நீங்கள் 765 kVலெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண மாட்டோம். ஸோ கரெக்டாக ஃபியூசஸ்ன்றது இட் இஸ் ஃபார் அ ஸ்மால் அப்ளிகேஷன் லைக் ஹவுஸ் ஹோல்ட் அப்ளிகேஷன்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு தான் ஃபியூசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட கெப்பாசிட்டி எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேயா, ஃபியூசஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் ஃபியூசஸ் எப்படிப்பா ஒர்க் ஆகும்? ஸோ இதில் போகிற கரண்ட்டு ரேட்டட் கரண்ட்டை விட அதிகமான ஃபால்ட் கரண்ட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் போகிற கரண்ட் ஃபால்ட் கரண்ட்டாக இருந்தால் என்ன ஆகிடும்? அந்த மிடில் இருக்கிற அந்த எலமெண்ட் ஹீட் ஆகும். ஒன்ஸ் அந்த எலமெண்ட் ஹீட் ஆச்சுன்னா அந்த எலமெண்ட் என்ன ஆகிடும்? மெல்ட் ஆகிடும். ஸோ அப்போ சர்க்கியூட் பிரேக் ஆகிடும். கரெக்டாக, ஸோ அந்த மிடில் இருந்த எலமெண்ட் மெல்ட் ஆகி சர்க்கியூட் பிரேக் ஆகுது, விச் இஸ் அ தெர்மல் பிரின்சிபல். கரெக்டா, இது ஒரு தெர்மல் பிரின்சிபலில் தான் ஒர்க் பண்ணும், வேற எந்த பெருசும் கிடையாது. தெர்மல் ஹீட் ஆகுது, உருகிடுது. ஓகேயா, ஸோ இப்போ இதுதான் சிம்பிள் ப்ரொடக்ஷன் தான், காஸ்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாகாது. இதுதான் இதோட அட்வான்டேஜும். அட் த சேம் டைம் இதை என்னால் ஹை வோல்டேஜ்லையோ ஹை ரப்டிங் கெப்பாசிட்டிஸ்க்கோ யூஸ் பண்ண முடியாது. ஸோ கம்மியான MVAவை தான் என்னால் ரப் பண்ண முடியும், அதாவது கட் பண்ண முடியும், பிரேக் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ இதை தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஒர்க்ஸ் ஆன் த தெர்மல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கண்டக்டிங் மெட்டல். பர்டிகுலராக தெர்மல்னா என்ன? ஹீட்டு. ஸோ ஹீட் ஆகிறதுனால உருகிடுது. ஆனால் இங்கே அப்படியா? சர்க்கியூட் பிரேக்கரில் நம்ம பார்த்தோமே, சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் எப்படிப்பா ஒர்க் பண்ணுச்சு? ஹீட் ஆனதுனால உருகுச்சா? கிடையாது. அதில் ஒரு ரிலே சென்சிங் காயில் இருக்கும் சார், அது என்னோட எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பிரின்சிபல் படி ஒர்க் பண்ணும் சார். அப்போ அந்த எலக்ட்ரோமேட்டிக் அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் என்னோட சர்க்கியூட் பிரேக்கர் ஒர்க் பண்ணும். ஸோ புரியுது இல்லை? ஃபியூஸ்ன்றது இட் இஸ் அந்த தெர்மல் பிரின்சிபல் தான்ப்பா. ஆனால் சர்க்கியூட் பிரேக்கர்ன்றது எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணும். ஓகே, அடுத்ததா இதை பொறுத்த வரைக்கும் இதுக்கு எனக்கு இண்டிகேஷன்ஸ் கூட கிடைக்கும். என்னோட ஓவர்லோடு எல்லாமே உங்களுக்கு இண்டிகேஷன்ஸ் கூட கிடைக்கும். ஓகே, உங்களுக்கு இதில் எல்லா இண்டிகேஷன்ஸும் கிடைக்கும். ஆனால் ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இண்டிகேஷன்லாம் நான் கொடுக்க மாட்டேன். என் லெவலுக்கு மேலே போனேன்னா நான் வந்து ஹீட் ஆகி அதை உருக்கி சர்க்கியூட்டை பிரேக் பண்ணி சர்க்கியூட்டை சேஃப் பண்ணிடுவேன். ஸோ அடுத்ததா என்ன, நீங்கள் ஹை வோல்டேஜுக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க. என்னோட லிமிடேஷன் ரொம்ப கம்மி தான். ஹை வோல்டேஜ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபியூஸே என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அந்த ஃபியூஸை வந்து அதோட கிளாஸு, அதுக்கு மேலே ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், அந்த ஃபிலமெண்ட் எல்லாமே டேமேஜ் ஆகிடும் ஹை வோல்டேஜ் போச்சுன்னா. ஓகே, அதுதான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எனி இண்டிகேஷன்ஸை கொடுக்காது. அடுத்ததா ஃபியூசஸ் ஒன்லி ஒன்ஸ் தான். இங்கே வந்து ஃபிலமெண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஃபிலமெண்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா என்னப்பா? தட்ஸ் ஆல். இந்த ஃபியூசஸ் வந்து காலி. நீங்கள் வேற ஒரு ஃபியூஸை கடையில் போயிட்டு வாங்கிக்கணும். ஸோ இது ஆல்மோஸ்ட் ₹1 ₹2 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, நான் வந்து எல்லா ஃபியூசஸும் ₹1 சொல்லலை. ஸோ லோ வோல்டேஜ் அரௌண்ட் ஒரு 230 kVலையோ அப் டு ஒரு 1100 வோல்டேஜ் வரைக்கும். ஓகே, 1100 வோல்டேஜ் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் சீப்பாக தான் இருக்கும். ஸோ ஃபியூசஸ் ஒரு ₹5 ₹10 கொடுத்தோம்னா நம்ம ஃபியூசஸை மாற்றிக்கலாம். அண்ட் அகைன் இது கரண்ட்டை பொறுத்தது. ஸோ 5 ஆம்பியரை ரப் பண்ணணுமா, 25 ஆம்பியரை ரப் பண்ணணுமா, அதோட ரப்டிங் கெப்பாசிட்டி கரண்ட்ஸை பொறுத்தது. ஓகே, அதோட ப்ரைஸ்ன்றது ஒன்ஸ் இந்த ஃபிலமெண்ட் உருகிருச்சுன்னா தட்ஸ் ஆல். அதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ தான். ஃபியூசஸ்ன்றது யூஸ் அண்ட் த்ரோ தான். அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்ன்றது யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. ஒவ்வொரு முறையும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் பிரின்சிபல் படி ஒர்க் பண்ணும், திரும்பவும் அது ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆச்சுன்னா அடுத்த சைக்கிள் அது ஆப்ரேட் ஆகிடும். ஸோ கரெக்டா, அடுத்ததா ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஓவர்லோடில் மட்டும் தான் எனக்கு ஒர்க் பண்ணும். கரெக்டா, இதால என்னடா ஷார்ட் சர்க்கியூட்ஸ் எல்லா கண்டிஷன்ஸ்லையும் ஒர்க் பண்ணும். அடுத்ததா இதோட கெப்பாசிட்டின்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, லோ பிரேக்கிங் கெப்பாசிட்டி. இது வந்து ஹை பிரேக்கிங் கெப்பாசிட்டிக்கு நம்மளால யூஸ் பண்ண முடியாது. இது ஹை பிரேக்கிங் கெப்பாசிட்டிஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண முடியும்.
ஸோ இங்கே வெறும் ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் தான், இதை நம்மளால் மேனுவலாக போய் கட் பண்ண முடியாது. அதாவது நீ இந்த டைம் பிரேக் ஆகாத அப்படின்னு சொன்னாலாம் அது ஆகாமல் இருக்காது. ஒன்ஸ் அதோட ஹீட் பில்ட் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டாக அது பிரேக் ஆகிடும். ஸோ இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ரேஷன் சொல்லலாம். இதை வந்து மேனுவலாகவும் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ இதில் வந்து கரண்ட் போன உடனே சென்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா போய் சர்க்யூட் பிரேக்கரை ஓப்பன் பண்ணணுன்ற ஒரு டீவியேஷனே இல்லை. கரண்ட் போன உடனே கட் ஆகிடும். கரெக்டா? ஸோ கரண்ட் போயிட்டு அதனால ஒரு மேக்னட்டிசம் மீடியமை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணணும்ல. ஆனால் ஃபியூசஸில் அந்த மாதிரி ஒரு திங்கே கிடையாது. ஒரு ஒயர் இருக்குப்பா, அதில் போகிற கரண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஃபியூஸ் ஒயர் வந்து லெட் அண்ட் டின்னால மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். ஓகேயா? ஸோ லெட் அண்ட் டின்னால நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபியூஸ் ஒயருக்கான பேராமீட்டர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஃபியூஸ் ஒயருக்கு லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஓகேயா? லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால ஒன்ஸ் இதில் போகிற கரண்ட் ரொம்ப அதிகமான ஆச்சுன்னா ஃபியூசஸில் எனக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஸோ ரைஸ் ஆன உடனே ஃபியூஸ் வந்து மெல்ட் ஆயிரும். ஓகேயா? ஸோ அதனால இந்த இடத்துல என்னோட ஆப்ரேட்டிங் டைமில் தேர் இஸ் நோ சச் டிலே. ஆப்ரேட்டிங் டைம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ரிலேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே தான்ப்பா. ஸோ ஃபியூசஸ் மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் ரிலே தான். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபியூசஸ் ஆர் த லோவர் காஸ்ட். ஆனால் என்னோட சர்க்யூட் பிரேக்கர்ஸ் வந்து காஸ்ட் அதிகம். ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸை ரீசெட் பண்ணி அடுத்த முறை யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஃபியூசஸை அடுத்த முறை யூஸ் பண்ண முடியாது. இல்லை, சிம்பிள் தான். ஓகே, அடுத்ததா ஜஸ்ட் இது ஃபியூசஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய டைப் ஆஃப் ஃபியூசஸ் இருக்கும். ஸோ ஓகேயா, ஃபியூசஸில் இருக்கிற டைப்ஸ் ஸோ ஒன்று ரீவயரபிள் ஃபியூசஸ். ஸோ இன்னொன்று கார்ட்ரேஜ் ஃபியூசஸ். சார் ரீவயரபிள் ஃபியூசஸ்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ ஈவன் நம்ம வீட்டுக்கு வெளியே ஒரு ஃபியூஸ் கேரியர் மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஒரு ஃபியூஸ் கேரியர் மாதிரி இருக்கும். அந்த ஃபியூஸ் கேரியரில் என்ன இருக்குன்னா ஒரு ஒயர் இருக்கும். அந்த ஒயரை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதில் என்ன ஆகிடும்னா அந்த ஒயர் மெல்ட் ஆயிரும். ஸோ அந்த ஒயர் மெல்ட் ஆன உடனே என்ன பண்ணுவோம், அந்த ஒயரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிப்போம். கரெக்டா? ஸோ இந்த கைண்ட் ஆஃப் ஃபியூசஸ்க்கு பேர் கிட்கேட் ஃபியூஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஓகே, நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் பாருங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு ப்ரோசலின் மெட்டீரியல் இருக்கும், ஒரு கிளாஸ் மாதிரி இருக்கும். கரெக்டாக? அந்த ப்ரோசலின் மெட்டீரியலை நம்ம ஓப்பன் பண்ணால் அதில் ஒரு லெட் மாதிரி இருக்கும். ஸோ ஒயரை வந்து வவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபியூசஸ் வந்து ரீவயரபிள் ஃபியூசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு தான் இன்னொரு பேர் என்ன, கிட்கேட் ஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிட்கேட் ஃபியூசஸ். இந்த கிட்கேட் ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அந்த ஃபியூஸ் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒயர்ஸை போட்டு ரீவவுண்ட் பண்ணி அடுத்த முறை அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இதுதான் நம்ம வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் இப்போ சென்னை அந்த மாதிரியான சிட்டிஸில் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியலனாலும் ஆல்மோஸ்ட் எல்லா மீட்டர் இருக்கிற இடத்துலையும் இது இருக்கும். மீட்டரோட ஃபர்ஸ்ட் இபி மீட்டரோட ஃபர்ஸ்ட் இடத்துலேயே இந்த ரீவயரபிள் ஃபியூசஸ் தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ கரெக்டாக, அது ஒரு டைப் ஆஃப் ஃபியூசஸ். அதை வந்து என்னால் ரீவயர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் இன்னொன்று கார்ட்ரேஜ் ஃபியூசஸ். இந்த கார்ட்ரேஜ் ஃபியூசஸ்ன்றது இதுதான். ஓகே, ஸோ இதுதான் ஒரு டைப் ஆஃப் கார்ட்ரேஜ் ஃபியூசஸ். ஸோ இந்த கார்ட்ரேஜ் ஃபியூசஸ்னா இதுதான்ப்பா. ஸோ இதுதான் என்னோட ஃபியூசிங் எலமெண்ட்டு. ஸோ இந்த ஃபியூசிங் எலமெண்ட்டு நார்மலாக ஆச்சு அப்படின்னா என்ன ஆகிடும்னா மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த ஃபியூசிங் எலமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து இதோட ரப்டிங் கெப்பாசிட்டி தான் ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து நார்மல் ஃபியூசஸ், நார்மல் கார்ட்ரேஜ் ஃபியூசஸ் இது. ஓகேயா? ஸோ நார்மல் கார்ட்ரேஜ் ஃபியூசஸ் வந்து இதோட ரப்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மெட்டீரியல் பாருங்க, ரொம்ப தின் ஃபிலமெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? இது ஒரு தின் லேயராக இருக்குது. ஸோ இந்த நார்மல் ஃபியூசஸை என்னால் சார் ஒரு ஹை வோல்டேஜ் லைக் ஒரு கேவி லெவலில் கூட இதை யூஸ் பண்ண முடியாது. ஒரு 10 kV ஸோ இந்த மாதிரியான ரேஞ்சுக்கு கூட இது யூஸ் ஆகாது. ஏன்னா இது மெல்ட் ஆகிடும். ஸோ அப்போ ஒரு 10 kV வரைக்கும் நீங்கள் ஃபியூசஸ் யூஸ் பண்ணுற நீட் இருக்கும் ப்ராக்டிக்கலாக இப்போ என்னோட எல்லா அப்ளிகேஷன்லையும் ஒரு 10 kV லெவல் அளவுக்கு ஒரு ஃபியூசஸ் யூஸ் பண்ண வேண்டிய நீட் இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் அந்த இடத்துல என்னால் ஒரு ரிலே சென்சிங் காயில் வைக்கிற அளவுக்கு ஒரு காஸ்ட்லியான ஒரு சிஸ்டமும் கொடுக்க முடியாது. கொஞ்சம் லோயர் காஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம ஹெச்ஆர்சி ஃபியூசஸ் அப்படின்ற ஒரு ஃபியூசஸ்க்கு போகிறோம். ஓகே, ஹெச்ஆர்சின்றது என்னப்பா? ஸோ ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபியூசஸ் அதோட ரப்டிங் கெப்பாசிட்டி லோ பிரேக்கிங் கெப்பாசிட்டி ஆர் லோ ரப்டிங் கெப்பாசிட்டி. கரெக்டா? ஸோ அதோட ரப்டிங் கெப்பாசிட்டின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் நார்மல் ஃபியூஸுக்கு.
ஹெச்ஆர்சி ஃபியூஸை பொறுத்த வரைக்கும் அதோட கெப்பாசிட்டியை நம்மளால கூட்ட முடியும் சார். ஓகே, ஸோ அதோட கெப்பாசிட்டி ஒரு மீடியம் லெவல் வரைக்கும் கூட்ட முடியும். ஓகே, இதுதான் என்னோட ஹெச்ஆர்சி ஃபியூஸ். இட் இஸ் a நார்மல் ஃபியூஸ். இது ஒரு நார்மல் ஃபியூஸ். ஓகே, இது நார்மல் ஃபியூஸ். இது என்னோட ஹெச்ஆர்சி ஃபியூஸ். இந்த ஹெச்ஆர்சி ஃபியூஸ் பாருங்க, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த இடத்துல இந்த டெர்மினல்ஸ் பாருங்க, டெர்மினல் ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க வெறும் கிளாஸ் மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணல. ஸோ அதை சுற்றி நாம் யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது கொஞ்சம் ரப்பர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குது, ரைட்? அதுதான் என்னோட ஹெச்ஆர்சி ஃபியூசஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கான ஸ்டேட்மெண்ட் அதுதான் கொடுத்துருக்கேன். ஹெச்ஆர்சி ஃபியூஸை இன்னொரு டைப்பாகவும் சொல்லலாம், லிங்க் டைப் கார்ட்ரேஜ்னு சொல்லலாம், இல்லை ஹெச்ஆர்சி ஃபியூசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஹெச்ஆர்சி ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஹை கரண்ட்டை கொஞ்சம் டேமேஜ் இல்லாமல் ரப் பண்ண முடியும். It is designed to rub safely for the high currents without causing damage to the surrounding equipments. பாருங்க, ஸோ இந்த இடத்துல இதோட ஸ்ட்ரக்சர் வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடையாது, ஏன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரப்பர்ஸ்டாக இருக்கனால. ஓகே, சிம்பிள் தான். இதுதான் என்னோட ஹெச்ஆர்சி ஃபியூசஸ். இந்த ஹெச்ஆர்சி ஃபியூசஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபியூசஸே லோ வோல்டேஜ்னு தான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபியூசஸ் ஃபார் லோ வோல்டேஜ். அப்போ கொஞ்சம் சார் ஒரு 1 kV வரைக்கும் இல்லை ஒரு 11 kV இந்த ரேஞ்ச் வரைக்குமாச்சும் ஒரு ஃபியூசஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், அப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த இடத்துல இதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹை வோல்டேஜ் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ விச் மீன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹை வோல்டேஜ், அதாவது நீங்கள் இதை போய் டிரான்ஸ்மிஷனில் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஸோ சம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற லெவல் ஆஃப் ஹை வோல்டேஜ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட கேரக்டர் என்ன அப்படின்னா, எஸ் நமக்கு தெரியும், இதில் வந்து ரப்பர்ஸ்ட் ஹை இன்டரப்டிங் கெப்பாசிட்டி, அதோட ரப்டிங் கெப்பாசிட்டின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ரப்பர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். அண்ட் இதில் வந்து ஆர்க்கோட ஃப்ளாஷிங் அப்படின்றது இருக்காது. ஓகேயா, ஸோ இதில் பெரிய அளவுக்கு ஆர்க் ஃப்ளாஷிங் இருக்காது. இதில் யூஸ் பண்ணுற குவென்ச்சிங்கிறது ஆல்மோஸ்ட் நம்ம வேக்கம் குவென்ச்சிங்காக இருக்கும். ஓகேயா, ஸோ புரியுதா? அடுத்ததா இது எங்கே யூஸ் பண்ணுறோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமில், ஒரு லார்ஜ் ஸ்கேல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்ததாக ஹை வோல்டேஜ் என்விரான்மெண்ட் இருக்கிற ஒரு ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதோட அட்வான்டேஜ் என்னன்னா, இட் இஸ் சேஃப்டி, டியூரபிலிட்டி, வெர்சபிலிட்டி, இதெல்லாம் நம்ம காமனாக பார்க்கறது தான். ஓகே, இப்போ இந்த கிவன் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஃபியூசஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அண்ட் சில டைப் ஆஃப் ஃபியூசஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தேன். சார் இந்த ஃபியூசஸோட அடுத்த வெர்ஷன் தான் நம்ம சர்க்யூட் பிரேக்கர். ஸோ ஒரு முறை ஃபியூஸ் உருகிருச்சுன்னா அதுக்காக நான் திரும்ப வேற ஒன்று இன்செர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அதுலேருந்து டெரைவ் ஆனது தான் சர்க்யூட் பிரேக்கர். இப்போ பாருங்க, ஃபார் த சேம் ரப்டிங் கெப்பாசிட்டி த ஆக்சுவல் கரண்ட் டு பி rupted by an HRC fuses. So HRC fuses ஓட ரப்டிங் கெப்பாசிட்டி சர்க்யூட் பிரேக்கர்ஸோட கம்பேர் பண்றாங்கப்பா. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், சர்க்யூட் பிரேக்கர்ஸையும் இவனையும் நீங்க கம்பேர்லாம் பண்ண முடியாது. சர்க்யூட் பிரேக்கர்ஸ் 765 kV வரைக்கும் இருக்கு. ஸோ அப்போ ஹை கரண்ட் அண்ட் ஹை வோல்டேஜுக்கு யூஸ் பண்ண முடியும். அதோட ரப்டிங் கெப்பாசிட்டின்றது, பிரேக்கிங் கெப்பாசிட்டின்றது ஹையர் தேன் த எனி சர்க்யூட் பிரேக்கர். நீங்க ஒரு ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர் எடுத்தா கூட சார், ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர்ஸோட ரேட்டிங்கை விட ஹெச்ஆர்சி ஃபியூஸோட ரேட்டிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ எப்பவுமே என்னோட சர்க்யூட் பிரேக்கர்ஸ் தான் இட் இஸ் டிசைன்டு டு பிரேக் ஹையர் ரப்டிங் கெப்பாசிட்டி. சர்க்யூட் பிரேக்கர்ஸோட ரப்டிங் கெப்பாசிட்டி தான் என்னைக்குமே நம்ம ஹையராக டிசைன் பண்ணியிருப்போம். ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன சொல்றாங்க, ஃபார் சேம் ரப்டிங் கெப்பாசிட்டி த ஆக்சுவல் கரண்ட் டு பி இன்டரப்டட் பை என ஸோ ஹெச்ஆர்சி ஃபியூசஸ். ஸோ அப்போ ஒரு ஹெச்ஆர்சி ஃபியூசஸ்ல நீங்க பண்றப்போ மச் லெஸ்ஸர் தேன் எனி சர்க்யூட் பிரேக்கராக தான் இருக்கும். ஓகேயா, ஸோ இதோட ரப்டிங் கெப்பாசிட்டின்றது இட் இஸ் மச் லெஸ்ஸர் தேன் எனி சர்க்யூட் பிரேக்கர்ஸாக தான் இருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. ஸோ இது புரியுது இல்லப்பா? ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு அந்த திங்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். ஃபியூசஸ்னால் என்ன, அந்த டைப் ஆஃப் ஃபியூசஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரப்டிங் கெப்பாசிட்டி வந்து இதுக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கு தான். ஓகே, ஒரு சேம் ரேட்டிங்கை நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு சேம் ரேட்டிங் எடுத்தீங்கன்னா அவனுக்கு தான் இருக்கும். ஓகே, ஏன்னா அது சர்க்யூட் பிரேக்கர் ஸ்பெசிஃபிக்காக அதுக்காக நம்ம டிசைன் பண்ணுறது இல்லை. ஸோ அடுத்ததா, ஸோ த ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்க் இன் வேக்கம் டிபெண்ட்ஸ் ஆன். சார் ஒரு ஆர்க்கோட ஸ்டெபிலிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒரு ஆர்க்கை குவென்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க்கை நம்ம பார்ப்போம்.
ஓகே, அந்த ஆர்க்கோட ரெசிஸ்டன்ஸை நீங்கள் செக் பண்ணணும். ஸோ அடுத்ததாக அதோட ப்ரெஷர் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷர், ஸோ அந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரு, அடுத்ததாக அந்த ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகுதுல அந்த கான்டாக்டோட ரெசிஸ்டன்ஸ், கான்டாக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்க்குன்றதை விட கான்டாக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற கான்டாக்டோட ரெசிஸ்டன்ஸ். அப்போ இப்போ பாருங்க, தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்க் இஸ் இன் வேக்கம் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்டாக்டோட மெட்டீரியல் ஒன்லி. சார் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக எப்பவுமே ப்ரெஷர் ஒரு ஃபேக்டர் தான். ஓகே, ஸோ ப்ரெஷர் வேரி ஆகுதுன்னா என்னால் டெம்பரேச்சரில் வேரியேஷன் நார்மலாக இருக்கவே முடியாது. ஓகேயா, ஸோ அப்போது இது மட்டும் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒன்லி கிடையாது. ஏன்னா கீழே ஒரு ப்ரெஷர் இருக்குல்ல, ஸோ இப்போ கீழே ப்ரெஷர் ஆப்ஷன் இருக்கிறப்போ ஒன்லி கிடையாது. அதுவும் ஒரு கரெக்டான விஷயம் தான், நான் ஒன்லி மட்டும் கிடையாது. ஸோ த கான்டாக்ட் மெட்டீரியல் அண்ட் இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர். ஓகே, ஸோ த கான்டாக்ட் மெட்டீரியல் அண்ட் வேப்பர் ப்ரெஷர். ஸோ அடுத்ததா த சர்க்கியூட் பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் இந்த ஆர்க்கோட வோல்டேஜ் எவ்வளவா இருக்கும்பா, I√L/C, the voltage developed across the breaker contact. இதுதான ஃபார்முலா நேற்று நம்ம கூட டெரைவ் பண்ணியிருந்தோம்ல. ஸோ வோல்டேஜ் டெவலப்டு அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்ட்ன்றது I√L/C. அப்போ தேர்ஃபோர் அந்த சர்க்கியூட்டோட பேராமீட்டர்ஸையும் இது டிபெண்ட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து சர்க்கியூட் பேராமீட்டர்ஸ் ஒன்லின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா இது கரெக்டு தான், பட் ஒன்லின்றது மட்டும்தான் தப்பு. ஓகேயா, இந்த ஒன்லி மட்டும்தான் தப்பு. ஸோ இப்போ ஆப்ஷன் பி கரெக்டு, அப்போ ஆப்ஷன் சி கூட கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டியில் பாருங்க, ஆப்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா சார் பி அண்ட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எஸ், இதுக்கான மொத்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட மெட்டீரியலோட கான்டாக்ட், அது மெட்டீரியலோட கான்டாக்ட் ஆஃப் மெட்டீரியல். ஸோ அதோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொன்னேன்ல, அப்போ ரெசிஸ்டன்ஸ் மெட்டீரியலை பொறுத்தது. அப்போ தேர்ஃபோர் மெட்டீரியல், அடுத்து ப்ரெஷரு, அடுத்ததாக அந்த சர்க்கியூட் எலமெண்ட்ஸ், இது எல்சி, அந்த சர்க்கியூட் எலமெண்ட்ஸ் எல்சியை பொறுத்தது. ஸோ கிளியரா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகே, ஏன் நான் பி போடல சார்? இதுவும் காரணம் தான், இதுவும் காரணம் தான். ஆப்ஷன் டின்றது பியும் சியும் அப்படின்னு சேர்த்து சொல்றாங்கல்ல, ஸோ அப்போ டி தான். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆப்ஷன் டியில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்போ பி கொடுத்துருக்கலாம். ஓகே, ஏன்னா அதில் தான் அதிகமான ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பியும் சியும் தான் எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்ததா நான் ஆல்ரெடி இதையும் பார்த்துருந்தேன். த ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் டிபெண்ட்ஸ் ஆன். ஸோ இந்த ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் இப்போ தான் நம்ம எழுதணும். அது எதைப்பா டிபெண்ட் பண்ணியிருக்கு? டைப் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கரா? ஸோ ஒரு இடத்துல ஆர்க்கிங் வருது. ஸோ ஆர்க்கிங் எதனால வருது? இந்த லைனை நீங்கள் பிரேக் பண்ணதுனால வருது. ஸோ க்ளோஸ்டாக இருந்த ஒரு லைனை நீங்கள் ஓப்பன் பண்ணதுனால வருது. ஸோ இந்த ஆர்க்கிங்னால என்ன நடந்திருக்கும்? சடனாக இண்டக்டரோட எனர்ஜி இன் இண்டக்டர், ஸோ எனர்ஜி இந்த கெப்பாசிட்டராக மாறிடும். கரெக்டா? இதை தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். ½ Li² = ½ CV². ஸோ இதை சால்வ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா V will be, ஸோ என்னப்பா கிடைச்சிருக்கும்? I√L/C அப்படின்றது கிடைச்சிருக்கும். எஸ், அப்போ ரேட் ஆஃப் ரைஸ் ஆஃப் ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ்ன்றதும் டைப் ஆஃப் சர்க்கியூட் பிரேக்கர்ஸு, இண்டக்டன்ஸ் ஒன்லி கிடையாது, கெப்பாசிட்டன்ஸ் ஒன்லி கிடையாது. இங்கே பாருங்க, ஸோ அந்த சர்க்கியூட்ல இருந்த கரண்ட்டு, அடுத்து அந்த சர்க்கியூட்ல இருந்த இண்டக்டன்ஸு, அந்த சர்க்கியூட்ல இருந்த கெப்பாசிட்டன்ஸை பொறுத்தது. அப்போ பாருங்க, இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆப்ஷன் இருக்கா? அப்போ அதை தான் நீங்கள் சொல்லணும். இண்டக்டன்ஸ் ஒன்லி மட்டும் கிடையாது. ஸோ இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கரண்ட் இந்த சர்க்கியூட். கரண்ட்டை உங்களுக்கு கொடுக்கல எந்த ஆப்ஷன்லையும், அப்போ இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் தான் நம்ம ஆன்சராக இருக்கும். ஸோ ஈஸி தானே, புரியுது இல்லை? அடுத்ததான் நெக்ஸ்ட்டு. ஸோ இதில் வந்து ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இஃப் த இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. If the inductance is 1 Henry and capacitance is 0.01 microfarad respectively, the instantaneous value of current interrupted is 10 ampere. So current எவ்வளோவா இன்டரப்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கரண்ட்டை இன்டரப்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10 ampere தான் இன்டரப்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்போ அந்த கேஸில் நமக்கு எப்பவுமே என்ன தெரியும்? ஒரு கரண்ட்டை இன்டரப்ட் பண்ணோம்னா அந்த இடத்துல அந்த ஸ்டோர்டு எனர்ஜி, இண்டக்டிவ் எனர்ஜி will converted equally into the capacitive energy. கரெக்டா? ஸ்டோர் ஆன இண்டக்டர் எனர்ஜி ஈக்குவல் இன்டு த கெப்பாசிட்டர் எனர்ஜியாக மாறி இருக்கும். அதை தான் நம்ம சால்வ் பண்ணி வோல்டேஜ் அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்டை நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இதை தானே சால்வ் பண்ணோம்.
ஸோ ஆஃப் LI ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் CV ஸ்கொயரை நம்ம சால்வ் பண்ணுறப்போ I root of L by C அப்படின்ற எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். This is the voltage across the breaker contact. அப்போ I என்றது என்னப்பா? This is 10 ampere பா. ஸோ L ஓட வேல்யூ என்னப்பா? ஸோ which is 1 Henry பா. ஸோ capacitance ஓட வேல்யூ என்னப்பா? That is 1 by 100 into 10 to the power 6. கரெக்டா? 1 divided by 1 by 100 into 10 to the power 6. கரெக்டா? 1 by 100 into 10 to the power minus 6. ஸோ இப்போ என்ன ஆகும்? இந்த 100 மேலே போயிடும். 10 into ஆல்ரெடி ஒரு 100. ஸோ இங்கே ஒரு 10 to the power 6. எஸ் சுஜி, கரெக்டு. ஸோ இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா வாட் வி கெட் விச் இஸ் 100 kV. ஓகேயா? ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 100 kV. இங்கே 5 zeros கிடைக்கும்பா. ஓகேயா? அங்கே எனக்கு 5 zeros கிடைக்கும். இதை சால்வ் பண்ணுறப்போ 8 zeros இருக்குது. ரூட் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? 4 zeros வரும். இந்த மைனஸ் மேலே போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேயா? ஸோ இங்கே எனக்கு 8 zeros இருக்கும். அதில் வெளியே வந்துச்சுன்னா 4 zeroவாக வரும். 4 0 இன்ட்டு ஒரு 0 தட் இஸ் 5 0. இந்த 3 zeroவை நாம் வந்து கேவாக மாற்றிக்கிட்டோம். அப்போது ஸோ 100 அப்படின்றத நம்ம போட்டுக்கிட்டோம். ஸோ கிளியரா? ஸோ ஃபார் திஸ் கொஷின் இதுதான் அந்த பர்டிகுலர் கேஸில் என்னோட சர்க்கியூட் பிரேக்கருக்கு அக்ராஸாக டெவலப் ஆன வோல்டேஜ் பா. ஓகே, இங்கே பார்த்தீங்களா ஒரே ஒரு 10 ஆம்பியரை தான் நம்ம ரப் பண்ணுறோம், இன்டரப்ட் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல 100 kV ரைஸ் வருது பிரேக்கரோட கான்டாக்டுக்கு அக்ராஸாக. ஸோ அப்போ 100 kV வோல்டேஜ் வந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்? டெஃபினட்டாக ஆர்க்கிங் நடக்கும் தானே. அதுதான் என்னோட சர்க்கியூட் பிரேக்கரில் ஆர்க்கிங் நடக்குது. ஓகேயா? ஸோ அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. டு லிமிட் கரண்ட் சாப்பிங் இன் வேக்கம் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் த கான்டாக்ட் மெட்டீரியல் யூஸ்டு ஆஸ். ஸோ என்னோட கரண்ட் சாப்பிங்கை லிமிட் பண்ணணும்னா என்ன வழியில் நம்ம லிமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் எப்பவுமே ப்ரெஷர் அதிகமாகுதுன்னா எஸ் இதை என்னால் பண்ண முடியும். அண்டு கரண்ட்டை சாப் பண்ண போகிறோம், நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம், ரெடியூஸ் பண்ண போகிறோம். அப்போ கண்டக்டிவிட்டி என்னவா இருக்கணும்? ஸோ கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னாலே கண்டக்டிவிட்டி ரெடியூஸாக இருக்கணும். ஸோ கண்டக்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். ஸோ மற்ற எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த ரெண்டுத்தில் ஹை கண்டக்டிவிட்டி இருக்குது. ஸோ வி ஆல்வேஸ் ப்ரிஃபர் லோ கண்டக்டிவிட்டி. அண்ட் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை ப்ரெஷரில் இருந்தால் தான் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லோ ப்ரெஷரில் என்னால் ரப் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஹை ப்ரெஷர் அண்ட் லோ கண்டக்டிவிட்டின்றது ஆப்ஷன் ஏல தான் நமக்கு இருக்குது. ஸோ இது வந்து லோ ப்ரெஷராக இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் ஈஸி தானே. ஸோ நெக்ஸ்ட் கொஷினு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ரீஸ்ட்ரைக்கிங் அப்படின்றத நம்ம ஒரு இடத்துல பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக இந்த கரண்ட் சாப்பிங் டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல. கரண்ட் சாப்பிங்லேருந்து ஏன் சார் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் ரீஸ்ட்ரைக்கிங் போயிருந்தோம், ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங்க்கு போயிருந்தோம்? நம்ம வந்து கரண்ட் சாப்பிங்கை யூஸ் பண்ணி கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், ஸ்விட்ச் இது இன்டரப்ட் பண்ண முடியும். ஓகே, கரண்ட் சாப்பிங் ரப் பண்ண முடியும். கரண்ட் சாப்பிங்கை யூஸ் பண்ணி நம்ம கரண்ட்டை என்ன பண்ணியிருப்போம்னா ரப்ட் பண்ணியிருப்போம், ஆர் பிரேக் பண்ணியிருப்போம்னு கூட எழுதிக்கலாம். கரெக்டா? கரண்ட் சாப்பிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கரண்ட்டை பிரேக் பண்ணீங்க. அப்புறம் எதுக்காக நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங் போயிருப்போம்? எஸ், இந்த கரண்ட் சாப்பிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ when it is used in the air blast circuit breakers, it is highly affected by the restriking voltage. Correct? When this technique is used in air blast circuit breakers, ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் ஒரு ஏர் பிளாஸ்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸில் யூஸ் பண்ணீங்கன்னா இட் ஹைலி அஃபெக்டட் பை த ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ். கரண்ட் சாப்பிங் highly affected by restriking voltage.
ஸோ ஒரு ரீஸ்ட்ரைக்கிங் வோல்டேஜ் பிரச்சனை இருக்கும். இதனால ஸ்ட்ரெஸ்ஸஸ் அக்ராஸ் த பிரேக்கர் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆகும். இட் இன்க்ரீசஸ் த ஸ்ட்ரெஸ் அக்ராஸ் பிரேக்கர் கான்டாக்ட். ஓகே, ஸோ இதனால என்னோட பிரேக்கர் கான்டாக்டுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ புரியுதாப்பா? ஸோ அதனால நம்ம எப்பவுமே மற்ற டைப்பில் ஆயிலில் மற்ற இடத்துல அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் சாப்பிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணி கரண்ட்டை பிரேக் பண்ணலாம். இது வந்து 2 பிரின்சிபல்ப்பா. ஒன்று கரண்ட் சாப்பிங்ன்ற பிரின்சிபல். கரண்ட் சாப்பிங் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நீங்கள் சர்க்யூட் பிரேக்கர்ஸோட கரண்ட்டை வந்து பிரேக் பண்ணுவீங்க. ஸோ இல்லைன்னா அதை யூஸ் பண்ண முடியாத இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங்கிற பிரின்சிபலை யூஸ் பண்ணி சர்க்யூட் பிரேக்கர்ஸை பிரேக் பண்ணுவீங்க. ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸோட கரண்ட்டை வந்து பிரேக் பண்ணுவீங்க. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இன் ஏர் பிளாஸ்ட் டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸில், ஒரு ஏர் பிளாஸ்ட் டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் ஸோ கரண்ட் சாப்பிங்கிறது வோல்டேஜ் ரீஸ்ட்ரைக்கிங்கால ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகும். அதனால பிரேக்கர் கான்டாக்டில் ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் ஏற்படும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம அவாய்ட் பண்ணணும்ல, இல்லைன்னா அந்த ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் ஃபெயிலியர்ஸ் நிறைய நடக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் மட்டும் ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போகிறோம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங்கில் நம்ம என்ன சார் பண்ணியிருப்போம், ஒரு ரெசிஸ்டன்ஸை ஒரு ஷண்ட்டாக கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்படி அந்த கனெக்ட் பண்ண போகிற ஷண்ட் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ணோம்னா, என்னோட அந்த எனர்ஜி half Li² எனர்ஜியை விச் கன்வெர்ட் இன்டு த half ஆஃப் த எனர்ஜி இன் ஹீட். ஸோ ஹீட்டாக கொஞ்சமாக மாற்றிடும். ஓகேயா, அந்த எனர்ஜியை ஹீட்டாகவே கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி வெளியே விட்டுருச்சுன்னா அப்போ ஆக்சுவலாக என்னோட ஸ்ட்ரெஸ்ன்றது என்னவாயிரும், குறைஞ்சிருமா? ஸோ அதை தான் நம்ம இந்த கேஸில் பார்த்துருப்போம். எஸ், என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங்கிறது பொதுவாக ஏர் பிளாஸ்ட் டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருக்கணும்னு கூட சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி இருந்தால் தான் டிரான்சியன்ட் ஃப்ரீ ரீஸ்ட்ரைக்கிங் எனக்கு கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போவோம். எஸ், அடுத்ததா இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோமா. ஸோ எனக்கு டிரான்சியன்ட் ஃப்ரீ ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங்ன்ற ஒரு கான்செப்டை பற்றி பேசியிருந்தேன்னா அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங் ஒரு ஏர் பிளாஸ்ட் சர்க்யூட் பிரேக்கரில் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங்கை யூஸ் பண்ணுறீங்கப்பா. அப்போ டிரான்சியன்ட் ஃப்ரீ ஆப்ரேஷன் நடக்கணும்னா the resistance should be, the shunt resistance should be critically damped இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா இங்கே பாருங்க அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது critically damped இருக்கணும்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஷண்ட் என்ன, அந்த ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, if the inductance and capacitance of the systems are 1 Henry and 0.01 microfarad, L கொடுத்துருக்காங்க. So L inductance will be 1 Henry. So capacitance is what? 0.01 microfarads. ஓகே, ஸோ இண்டக்டன்ஸ் வந்து 1 ஹென்ரி, கெப்பாசிட்டன்ஸு 0.01 மைக்ரோஃபேரடு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற கரண்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த கரண்ட் வில் பி கரெக்டா, கரண்ட் வில் பி 10 ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன கெப்பாசிட்டர் நீங்கள் என்ன வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ஸோ என்னோட பிரேக்கர் வந்து கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருக்கும். ஸோ கிரிட்டிக்கலி டேம்ப்டாக இருந்துச்சுன்னா ரீஸ்ட்ரைக்கிங் வந்து ஃப்ரீயாக இருக்கும், டிரான்சியன்ட்ல ரீஸ்ட்ரைக்கிங் இல்லாமல் இருக்கும். ரைட், ஸோ நமக்கு தெரியும் டேம்பிங் ஃபார் த கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது கிரிட்டிக்கல் டேம்பிங்காக இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம பார்த்துருப்போம். இதை நான் வந்து சர்க்யூட் தியரியில் பார்ப்போம், கண்ட்ரோல் சிஸ்டம்லையும் பார்ப்போம், இங்கேயுமே நம்ம பார்ப்போம். ஸோ அதோட வேல்யூ என்னவா இருக்கணும் சார், R is equivalent to 1 divided by root of L by C. For to achieve critically damping, the value of R should be 1 by 2 root L by C. To achieve critical damping, சார் ஒரு கிரிட்டிக்கல் டேம்பிங் அப்படின்றத அச்சீவ் பண்ணணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவா இருக்கணும்னா 1 divided by 2 root of L by C இருக்கணும் சார். அப்போ ஜஸ்ட் 1 by 2, L-ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க, L is what 1 and C-ஓட வேல்யூ 0.01 into 10 to the power minus 6. இப்போ தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது 1 by 2 அப்படின்னா இங்கே ரூட் எடுக்கிறப்ப என்ன சார் வரும், ஸோ 10 power 8 கரெக்டாக 10 power 8 ரூட் எடுத்தால் என்ன சார் வரும்,
1 by 2 10 power 4. So 10 power 4 divide பண்ண என்ன சார் வரும், which is 5k, right? That's all na. So easy தானே. For this question answer is B. Doubt இருக்கா? ஸோ புரியுது இல்லைப்பா. நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங்கை பார்க்குறீங்க, ரெசிஸ்டன்ஸ் ஸ்விட்சிங்கில் ஒரு டிரான்சியன் ஃப்ரீ பிரேக்கிங் நடக்கணும்னா அங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தேவை. ஸோ அவங்க டிரான்சியன் ஃப்ரீன்றதுக்கு தான் கிரிட்டிக்கலி டேம்பிங்காக கொடுக்கணும். ஸோ கிரிட்டிக்கலி டேம்பிங்னா நமக்கு தெரியும் 1 by 2 root of L by C. அப்போ the value of resistance வந்து 5 kilo ohm இருந்துச்சுன்னா இது ஒரு ஏர் பிளாஸ்ட் டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏர் பிளாஸ்ட் டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸில் ஒரு டிரான்சியன் ஃப்ரீ நார்மல் ஆப்ரேஷன் நடந்திருக்கும். ஓகேயா, புரியுது இல்லை? ஸோ இது ஈஸி தானே. ஓகேயா, நெக்ஸ்ட் போகலாம்ல, எதுவும் டவுட் இல்லைல்ல? ஓகே, இது ஆல்ரெடி நம்ம பார்த்த திங்ஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ அடுத்ததான் நான் உங்களுக்கு மேக்கிங் அண்ட் பிரேக்கிங் கெப்பாசிட்டிஸை பற்றி சொல்கிறப்பவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ மேக்கிங் கெப்பாசிட்டியை நம்ம எந்த வேல்யூஸில் சொல்லணும், பிரேக்கிங் கெப்பாசிட்டியை நம்ம எந்த வேல்யூஸில் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். சார் பிரேக்கிங் கெப்பாசிட்டி so breaking capacity inradhu it is always in terms of heat, which is in always in terms of RMS values. So breaking capacity RMS values la sollanum. So making capacity breaking capacity in heat, making capacity edhula sollanum pa peak value. கரெக்டா? ஸோ இதை ஹீட்டில் சொல்லணும், இதை நம்ம பீக் வேல்யூவில் தான் சொல்லணும். எஸ், இதுக்கும் ஆன்சர் வந்து ஆர்எம்எஸ் கிடையாது. ஸோ ஆர்எம்எஸ் இஸ் ஒன்லி ஃபார் த பிரேக்கிங் கெப்பாசிட்டி அண்டு பீக் வேல்யூன்றது தான் என்னோட மேக்கிங் கெப்பாசிட்டி. கரெக்டா? ஸோ மேக்கிங் கெப்பாசிட்டின்றது என்னப்பா? மேக்கிங் கெப்பாசிட்டி இஸ் 2.55 டைம்ஸ் ஆஃப் பிரேக்கிங் கெப்பாசிட்டி. Making capacity is 2.55 times of breaking capacity. Okay, இந்த things எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். ஸோ அடுத்ததா, ஸோ இந்த திங்ஸும் நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஃபார் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ்க்கெல்லாம் நம்ம என்ன டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருப்போம்ப்பா. ஸோ என்ன டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸை நம்ம அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவோம்? ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் இன் அ கண்ட்ரி லைக் இந்தியா. இதே ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலாக அப்படியே இந்த புக்கில் இந்த கொஷினை அப்படியே கிராப் பண்ணி கொஷினாக மாறி இருக்கு. ஓகே, ஃபார் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் இன் இந்தியா லைக் கண்ட்ரி லைக் இந்தியா வித் அ காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் இஸ் ப்ரெஃபரபிள். ஸோ என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸில், இந்த ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன்ஸில் என்ன டைப் ஆஃப் சர்க்யூட் பிரேக்கர்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம்? எஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற அதே ஏர் பிரேக் தான். ஸோ ஏர் பிரேக்கு ஏர் பிளாஸ்ட் கிடையாது. ஸோ அது ஏர் பிளாஸ்ட் இல்லை. ஸோ அதாவது இதுக்கெல்லாம் ஏர் பிரேக் தான். ஓகேயா? ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர்ஸை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஓகேயா? ஸோ எதுக்காக இந்த ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர்ஸை யூஸ் பண்ணுறோம்? சார் இந்தியா போல் இருக்கிற ஒரு பெரிய கண்ட்ரியில் நம்ம சர்க்யூட் பிரேக்கிங்காக ஸோ எப்பவுமே ஒரு எக்கனாமிக்கல் மெத்தடை தான் யூஸ் பண்ணணும். ஸோ மற்ற மெத்தட்ஸை நீங்கள் ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா அதில் மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஸோ அதனால அந்த ஆயில் சர்க்யூட் பிரேக்கர்ஸை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். வேக்கம் சர்க்யூட் பிரேக்கர்ஸ் ரொம்ப ஹெவி சேஃப்டி பர்பஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம வேக்கம்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நார்மல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு ஏர் பிரேக் சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கு போகிறோம். ஓகே, புரியுது இல்லைப்பா? அப் டு திஸ் கிளியரா? ஓகே, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா? ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம நாளைக்கு டிஸ்கஷன் செஷனில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் எதுனா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நம்ம அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு பிங் பண்ணுறோம், அதாவது மெசேஜில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ அடுத்ததாக இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸ் அண்ட் கொஷின்ஸில் டே பை டே கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே டெய்லியாக ஒரு 10 கொஷின் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. 10 கொஷின் ஆச்சு பாருங்கள், ஒரு 10 கான்செப்ட்ஸை புதுசாக கற்றுக்குங்க. ஸோ இந்த மாதிரி கீப் ஆன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஈஸியாக எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணலாம். அதுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக தான் நான் உங்களுக்கு டெய்லி டிஸ்கஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அதனால் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இனிஷியேட்டிவ் தான். இதை தாண்டி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணுறதுனால ஸோ இன்னும் ஈஸியாக நம்மளால் இதோட ரிசல்ட்ஸை எக்ஸாம் டைமில் தான் பார்க்க முடியும்.
ஓகேப்பா. ஸோ அப் டு திஸ் இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இண்டக்ஷன் மிஷின் கிளாஸ் 6:30க்கு நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ.